அண்ணே எப்ப பார்த்தாலும் போன் தான் நோண்டிட்டு இருக்கியா? எனக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. போன கொஞ்ச நேரம் படி. அம்மா என்ன சொல்லிருக்காங்க? படிக்கதானே சொல்லிருக்காங்க. போன படி. ஏய், என்ன எப்ப பார்த்தாலும் நான் கேம் விளையாடும்போது என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க? சீ, உன் கூட பேசி பேசி எனக்கு தான் தாக்க எடுக்குது. இரு, நான் போய் கூல் ட்ரிங்க் குடிச்சிட்டு வரேன். என்ன இங்க கத்தி பேசினது நானு, அவனுக்கு தாக்க எடுக்குதா? யாரு இந்த நேரத்துல காலிங் பெல் அடிக்கிறது? ஐ சிவாடி, நீங்களா? ஏன் வெளிய நிக்கிறீங்க? உள்ள வாங்க. ஆன்ட்டி, இது உங்களோட மங்கியா? ஆமாப்பா, இது என்னோட மங்கி தான். ஆன்ட்டி, இந்த மங்கி உங்கள மாதிரியே இருக்கு. சரி ஆன்ட்டி, ஏன் மங்கி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? எங்க வீட்ல எல்லாரும் வெளிய போறோம், அது வரைக்கும் எங்க மங்கியை பாத்துக்கிறியா? அதுக்காக நாங்க பாத்துக்கிறோம். கொடுங்க ஆன்ட்டி. இந்தப்பா. சரி டாலிஷ், நான் வரேன். பாய். என்ன மங்கி, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஐயோ, உனக்கு போய் நான் ஆப்பிள் எடுத்துட்டு வரேன். இந்த டாரிஷ் பையன் எப்ப பார்த்தாலும் அம்மாக்கு மேல என்ன படி படி தொல்லை பண்ணிட்டே இருக்கான். மங்கி, ஏய், இந்த மங்கி எப்படி உள்ளதுச்சு? ஏய், ஷூ, வெளிய போ, இங்க போ. ஏய், போ, போ இங்க. ஷூ, ஷூ. மங்கி, இந்த ஆப்பிள். மங்கி, மங்கி. அண்ணா, இங்க என்ன மங்கி இல்ல? ஆமா, கதவு திறந்து வச்சிட்டு நீ எங்க போன? மங்கி எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துச்சு தெரியுமா? நான் அதை அடிச்சு துரத்திட்டேன். என்னது, மங்கி அடிச்சு துரத்திட்டியா? அது யாரோட மங்கி தெரியுமா? அது ஷீபாண்டியோட மங்கி. என்னது, அது ஷீபாண்டி மங்கியா? அது தெரியாத, அதை வேற வெளியே துரத்தி அடிச்சுட்டேனே. இப்போ அவங்க வந்தாங்கன்னா என்ன அடி பின்னி எடுத்துருவாங்க. இப்ப என்ன பண்றது? இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? எங்க பழமை கேட்டு இருக்கிறத விட்டுட்டு போய் மங்கியா கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வா. இதோ உடனே போறேன். ஐயோ, அந்த குரங்கு வேற எங்க போச்சுன்னு தெரியலையே. இப்ப அதை நான் எங்க தேடுவேன்? அந்த குரங்கு அங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கு போல. இப்பவே போய் பிடிக்கிறேன். இது பன்னி. அட, இந்த மங்கியை தேடி தேடி பண்ணி கையில கறி வாங்கினதா மிச்சம். அந்த மங்கியை நான் இப்ப எங்க தேடுவேன்? எனக்கு ஒரு ஐடியாவும் வரலையே. அண்ணா, என்ன வெறுமையோட வர? மங்கி எங்க? மங்கி கிடைக்கல தம்பி. என்ன பண்றதுனே தெரியல. அப்பப்போ ஆன்ட்டி வந்து என்ன செம்மையா அடிக்க போறாங்க. ஆன்ட்டி என்ன அடிக்க மாட்டாங்களே. அது எப்படி? அதுதான் மங்கி கிடைச்சிருச்சே. என்ன, மங்கி கிடைச்சிருச்சா? எங்க? இங்க பாத்தியா, மங்கி மாஸ். இத போட்டு நானே மங்கியா ஆயிடுறேன். ஐயோ, எனக்கு தெரியாது. நீ கம்முனு இரு, நான் செய்யறது மட்டும் பாரு. பாத்தியா, நான் மங்கி மாதிரியே மாறிட்டேன். டாலிஷ். ஏய் டாலிஷ், என் மங்கி உன் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆயிடுச்சா? சூப்பர். ஆமா, மங்கி ஏன் இளைச்ச மாதிரி இருக்கு? ஆன்ட்டி, நீங்க விட்டுட்டு போனீங்களே, அது கவலையிலேயே அது இழைச்சு போயிடுச்சு. நீங்க வீட்டுக்கு போய் ஃப்ரூட்ஸ்லாம் கொடுங்க, அது மறுபடியும் குண்டு ஆயிரும். அப்படியா? சரி சரி. அதுக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அதுக்கு நிறைய ஐஸ்கிரீம் தரேன். ஹரி, ஐஸ்கிரீமா? ஜாலி ஜாலி. ஏய் டாலிஷ், மண்ணன் என்ன மங்கியை மாத்தி வச்சுக்க? ஏன் மங்கி எங்க? ஆன்ட்டி, என் அண்ணன் தான் உங்க மங்கியை வெளியே அடிச்சு துரத்திட்டான். டேய் ஷாமே, என் மங்கியை அடிச்சு துரத்திட்டியா? உன்ன டாலிஷ், காலிங் பெல் அடிக்குது, யாருன்னு போய் பாரு. சரிம்மா, அதோ போய் பாக்குறேன். ஹாய் டாலிஷ், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. அண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் தம்பி. ஆண்டி, வாங்க வாங்க, உள்ள வந்து உட்காருங்க. வா ஷீபா, வா ஷாமு. இப்பதான் உங்களுக்கு வீட்டுக்கு வரதுக்கு வழி தெரிஞ்சுதா? இல்லக்கா, வீட்டுல நிறைய வேலை இருந்தது. இன்னைக்கு தான் ஃப்ரீயா இருந்தேன். சரி, அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி சரி, ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க, உங்களுக்கு சாப்பிட நான் ஏதாவது எடுத்துட்டு வரேன். சரிங்கக்கா. சரி டாலிஷ், வா. ஆன்ட்டிக்கும் ஷாமுக்கு நான் ஏதாவது செஞ்சு தரேன், நீ எடுத்துட்டு வந்து கொடுப்பேன். நானாமா? நீதான், வா. டாலிஷ், இந்த ஜூஸ் எடுத்துட்டு போய் ஆன்ட்டிக்கு கொடு. ஆஹா, இன்னைக்கு நம்மளுக்கு டேஸ்டான ஃபுட் கிடைக்கும் போல இருக்கே. ஃபர்ஸ்ட் ஜூஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். ஆ
ஆஹா செம்ம டேஸ்ட். குடிச்சிட்டாங்களா? குடிச்சிட்டாங்கம்மா. ஆண்டி வேற ஏதாவது சாப்பிட இருந்தா கேட்டாங்க. ஆண்டி கேட்டாங்களா? சரி இரு நான் எடுத்து தரேன். இந்த இதுல ஜாக் ஃப்ரூட் இருக்கு, எடுத்து போய் கொடு. சரிம்மா. ஆஹா அம்மா ஆண்டி சாக்லேட் கேட்டாங்கம்மா. ஆண்டியா சாக்லேட் கேட்டாங்க? ஆமா ஆண்டி தான் கேட்டாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா வந்து கேளுங்க. சரி சரி உன்னை நம்புறேன் இரு. இந்த இதுல சாக்லேட் இருக்கு, எடுத்து போய் கொடு. சரி. ஆஹா நம்மளுக்கு ஒரு நேரத்துல இவ்வளவு சாக்லேட்டா? ஜாலியா சாப்பிட வேண்டியதுதான். ஒரே நேரத்துல எவ்வளவு சாக்லேட் சாப்பிட்டோம். டாலிஷ் இங்க வா. நான் வரேம்மா. ஆண்டிக்கு இந்த சிக்கன் பிரியாணி கொடு, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாமா நானும் ரொம்ப பசியா தான் இருக்கேன். என்ன சொன்ன? ஒண்ணு இல்லம்மா, போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஆஹா சிக்கனோட வாசனை நம்மள சுண்டி எடுக்குது. இது ஏன் அவங்களுக்கு தரணும், நம்மளே சாப்பிட்டுறலாம். செம்ம டேஸ்டா இருக்கே. இந்த மாதிரி தினமும் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இப்ப நம்மளுக்கு பீஸா சாப்பிடணும் போல இருக்கே. இப்ப என்ன பண்றது? அம்மா கிட்ட கேட்போம். அம்மா பிரியாணி சாப்பிட்டாங்க, இப்போ சாம்க்கு பீஸா சாப்பிடணும் போல இருக்கான். நீங்க இப்பவே ஆன்லைன்ல லார்ஜ் பீஸா ஆர்டர் பண்ணிருங்க. ஷாமுக்காப்பா இத உடனே ஆர்டர் பண்ணிடுறேன். அம்மா மறக்காத ஆன்லைன்லயே பே பண்ணிருங்கம்மா. சீக்கிரம் பே பண்ணுங்கம்மா, சீக்கிரம். ஆர்டர் பண்ணிட்டப்பா, இப்போ வந்துரும். அம்மா நீ ரொம்ப நல்லா மாமா. ஆஹா அம்மா ஆர்டர் பண்ண பீஸா வரப்போகுது, உடனே போய் வாங்கணும். டாலி நாங்க 2 பேருமே வந்து ரொம்ப நேரம் ஆகுது. 2 பேருக்குமே ரொம்ப பசிக்குது. என்ன இன்னும் சாப்பிட எதுவும் எடுத்துட்டு வரல? ஐயோ அதோ இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அம்மா உள்ள செஞ்சுட்டு இருக்காங்க, இப்ப எடுத்துட்டு வந்துருவாங்க. அட என்ன இந்த பீஸா பை இன்னும் காணோம்? என்ன சீபா, என்ன ஷாம், திருப்தியா சாப்பிட்டீங்களா? வேற ஏதாவது வேணுமா? என்னக்கா சொல்றீங்க? என்னவோ கொடுத்த மாதிரி சொல்றீங்க. நாங்க வந்ததுல இருந்து சும்மா தான் இருக்கோம். பச்சை தண்ணி பல்லுல படல. என்னது, ஒண்ணுமே சாப்பிடலையா? மறுபடியும் இந்த டாலிஸ் அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டானா? எங்க போனா அவன்? அங்கிள் அங்கிள் இங்கதான். அங்கிள் 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 பீஸா எங்களுக்கு தான் கொடுங்க. இந்தாப்பா. தேங்க்ஸ் அங்கிள். ஆஹா பீஸா பார்க்கவே எவ்வளவு செமையா இருக்கு. இது சீக்கிரம் சாப்பிடணும். ஏய் டாலிஸ், அங்கே நில்லு, உன்னை என்ன பண்றேன் பாரு. ஐயோ அம்மா என்னை யாராவது காப்பாத்துங்க. ஏய் ஓடாத. ஐயோ யாராவது என்னை காப்பாத்துங்க. தம்பி எங்கப்பா காணோம்? எனக்கு தெரியலையேம்மா, நான் ரூம்ல உட்கார்ந்து ஹோம்வொர்க் செஞ்சுட்டு இருந்தேன். இவ்வளவு லேட் ஆயிடுச்சு, அவன் ஒண்டியா எப்படி வீட்டுக்கு வருவான்? அம்மா நீங்க அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாதீங்க, அவன் கரெக்டா வீட்டுக்கு வந்துருவான். ஷாம் ஒரு வேலை செய்தியாப்பா, கொஞ்சம் டார்ச் எடுத்துட்டு போயிட்டு அவன் எங்க இருக்கிறான்னு தேடி பார்த்து கொஞ்சம் கூட்டிட்டு வா. வீட்டுக்கு வரட்டும், செம அடி வாங்குறான் என்கிட்ட. சரிம்மா, நான் தம்பியை தேடி பார்த்து கூட்டிட்டு வரேன். தம்பி தம்பி தம்பி, இந்த இதுல கண்ணே தெரியல. இதுல நான் அவனை எங்கன்னு போய் தேட போறேன். தம்பி இவன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கான். டேய் தம்பி, ஏன்டா இந்த இருட்டுல இந்த தோட்டத்துல தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? உன்னை வீட்ல அம்மா கூப்பிடுறாங்க, வா. நான் வர மாட்டேன். இருட்டுல இந்த தோட்டத்துல நீ தனியா உட்கார்ந்துட்டு இருக்கியே, உனக்கு பயமா இல்ல? இல்ல, எனக்கு பயம் இல்ல. இங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்காதே, ஏதாவது பேய் பிசாசு வரப்போகுது. பேய் பிசாசுனா என்ன ஒண்ணும் பண்ணாது, அது எனக்கு ஃப்ரெண்டு. பேய் பிசாசு உன் ஃப்ரெண்டா? இங்க என்னடா வளர்ந்துட்டு இருக்க? ஒழுங்கா வீட்டுக்கு வா, போலாம். வா போலாம். தோமா தம்பியை கூட்டிட்டு வந்துட்டேன். தோட்டத்துல இருட்டுல பயமே இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்காமா. என்னது, தோட்டத்துல தனியா இருட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கியா? உனக்கு பயமா இல்லையா? இல்ல,
எனக்கு பயமே இல்ல. பயம் இல்லையா? இப்ப உனக்கு பயம்னா என்னன்னு காட்டுறேன் இரு. பயம் இல்லையா? இந்த குச்சியால 2 போட்டேன்னா பயம் தானா வரும். அம்மா, தம்பி தான் உங்களை ஏதோ மேஜிக் பண்ணி அடிக்க வைக்கிறான். டேய் தம்பி, அம்மா பாவம்டா, விட்டுடுறா. டேய் தம்பி, விட்டுடுறா. நான் அண்ணாடா. டேய் தம்பி, விடுறா என்ன. உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். நீ யாரு? உண்மையை சொல்லு. நீ என் பையனே கிடையாது. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியணுமா? இப்ப பாருங்க. ஆமாமா, இவன் நம்ம தம்பியே கிடையாது. இவன் ஒரு பேய்மா, பேய். சார், அம்மா, இங்க என்ன நடக்குது? ஆமா, இது யாரு? டேய் டாலிஸ், உன் உருவத்துல வந்திருக்கிற பேய்டா. என்ன காப்பாத்துறா. என்னது? பேயா? கடைக்கு போய் இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் காணோமே. ஏய் சாமு, அவன் கடைக்கு போய் எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் காணோம். இல்ல எந்த நேரம் கேம் தான் விளையாடுவியா? கொஞ்சம் என்னன்னு போய் பார்த்துட்டு போ. சரி, போறேன். எனக்கு பசிக்குது, சாப்பிட தாங்க. இப்பதானே வந்த, அதுக்குள்ள பசிக்குதா? இரு, ஏதாவது எடுத்துட்டு வரேன். அம்மா அம்மா, இங்க வந்து பாருங்களேன். இந்த பையன் பல்லிய புடிச்சு சாப்பிடுறான். என்னது? பல்லி சாப்பிடுறியா? எவ்வளவு தைரியம்? ஏன் முன்னாடியே பல்லிய பிடிச்சு சாப்பிடுறியா நீ? உன்னை என்ன செய்யறேன் பாரு. உனக்கு எவ்வளவு தைரியம்? என் எதிரில நீ பல்லிய பிடிச்சு சாப்பிடுறியா? உன்னை சாப்பிடுறியா? அப்படியா? அம்மா, நல்லா கண்ணை திறந்து பாருமா. நீ அடிக்கிறது டாலிஸ் இல்ல, ரத்த காட்டேரி. ரத்த காட்டேரியா? உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? என்னையும் அடிச்சீங்க, உங்களை சாப்பிடாம விட மாட்டேன். ரத்த காட்டேரி, எங்களை ஒண்ணு பண்ணாத. நீ என்ன கேட்டாலும் நாங்க தரோம். அப்படியா? எனக்கு சாப்பிடுறதுக்கு ட்ரில் சிக்கன் எடுத்துட்டு வாங்க. சரி சரி, இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். இந்த ரத்த காட்டேரி, நீ கேட்ட சிக்கன். ரத்த கட்டேரி, அதான் நீ கேட்டதெல்லாம் நாங்க கொடுத்துட்டேன்ல. இப்ப வீட்டை விட்டு போயிடு. சரி, இப்ப நான் போறேன். ஆனா எனக்கு எப்பெல்லாம் பசிக்குதோ அப்பெல்லாம் இங்கதான் வருவேன். நான் கேக்குறதெல்லாம் எனக்கு தரலனா உங்களை எல்லாரையும் நான் சாப்பிடுவேன். சரி சரி, நீ கேக்குறதெல்லாம் நாங்க தரோம். இப்ப இங்க இருந்து போயிடு. சரி, இப்ப நான் போறேன். ஆஹா, ரத்த கட்டேரி வேஷத்துல இருந்தா அம்மா நம்ம எது கேட்டாலும் கொடுத்துருவாங்க போல இருக்கே. இந்த ஐடியா நல்லா இருக்கே. நான் ரத்தம் கட்டேரி வந்திருக்கேன். எனக்கு சாக்லேட் வேணும். என்னது? சாக்லேட்டா? ஆமா, எனக்கு சாக்லேட் கூட ஐஸ்கிரீமும் வேணும். ஓஹோ, அப்படியா சேதி? ஐஸ்கிரீம், சாக்லேட்டு இப்பவே எடுத்துட்டு வரேன் இரு. அட, அம்மாவை ஏமாத்துறதுக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்கா? இது இவ்வளவு நாள் நம்மளுக்கு தெரியாத போயிடுச்சே. ஆஹா, இந்த ஐஸ்கிரீம்ல மிளகாத்தூள் போட்டு கொடுத்தா நல்ல ருசியா இருக்கும்ல. இந்தா, நீ கேட்ட ஐஸ்கிரீம் நல்ல டேஸ்டா இருக்கும். ஐஸ்கிரீம் டேஸ்டா இருக்கா? யார்கிட்ட என்ன ஏமாத்த பாக்குறியா?